மிதுன ராசி அன்பர்களாகிய மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய திறமையானவங்க, கற்பனையில ரொம்ப ரொம்ப அதிகமாக கற்பனை கொண்ட நபர்கள் தான் நீங்க. காதல் பண்ணக்கூடியவங்க, திருமணம் பண்ண காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குருவினுடைய நிலை டெஃபினட்டா நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான பிராப்தி இருக்கு. குடும்பத்தினோட சந்தோஷத்துக்காக, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட சந்தோஷத்துக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். உறுதியாக வேலை இல்லாத மிதுன ராசிக்காரங்க வேலை வாய்ப்புடன் மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கிற அத்தனை மிதுன ராசிக்காரங்களும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய மதிப்பை பெறுவீங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அலைச்சலும், ஒவ்வொரு பயணம் உங்களுக்கு அபரீத வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்க. சம்மனோட ஆஜரானாலும் சம்மன் இல்லாத ஆஜரானாலும் மற்றவங்களுக்கு வாரண்டி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, மற்றவங்க சார்ந்து நீங்க முடிவெடுத்து இது செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. இருக்க திறமைய இன்னும் உனக்கே தெரியல, வா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆள் தான் இப்போ வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கான திறமையை இன்னும் மேம்படுத்தி பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அடையிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த்தில் மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்கள் பாருங்க, கொஞ்ச நாளா பெருசா கொஞ்ச நாளா என்னங்க ரொம்ப நாளாவே நாங்கள் நல்லா இல்லைங்க, எப்போ பாரு ஓயாத பிரச்சனை. பொதுவாகவே பாருங்க, இந்த கார்னர் ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். இத்தனைக்கும் அதி புத்திசாலிங்க இவங்க. அதாவது நீங்கள் உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலிகள். காரணம் என்ன? புதன்தா ராசி அதிபன், புத ராசி அதிபன் அப்படின்றதுனால கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே நான் சமாளிச்சிடுவேன்ப்பா, இதுதான் மிதுனம். ஆனால் அக்கேஷனலி அந்த பேச்சினால தான் மாட்டுவீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை எந்த வாய் நம்மளுக்கு மூலதனமாக இருக்கோ, எந்த வாய் முதலாக இருக்கோ, எந்த வாயை வச்சு எந்த புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமோ அந்த வாயே தான் நம்மளுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெருசாக நாங்கள் நல்லா இல்லைங்க, உண்மைதான். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பெருசாக நல்லா இல்லை, பெரும்பாலும் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதையும் மீறி இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து நிறைய மிதுனத்துக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நாங்கள் பாருங்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கை தான் விரும்பக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஏன்னா புதன் ராசி அதிபன், அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்காது, ஆல்வேஸ் வி ப்ரிஃபர் ஸ்மார்ட் ஒர்க். ஆனால் சனி கர்மஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கா, தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கா, கர்ம சனியாக இருக்கா. அப்போ சனிக்கு ஸ்மார்ட் ஒர்க் சுத்தமாக பிடிக்காது, ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் ஹார்ட் ஒர்க். அப்போ உங்களுக்கும் சனிக்கும் இதுதான் ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கு. ஆக நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சனி பயிற்சி வேலையில் முடியலைங்க, அலைஞ்சு திரிஞ்சு வருமானம்லாம் நல்லா தான் வருது, அதில் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன பூசல்கள் இருக்குது அப்படின்னாலும் வருமானம் பொறுத்து திருப்தியாக இருக்குது. ஆனால் எங்களால் அலைய முடியலைங்க, ரொம்ப நொந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து அப்படின்றது ஓய போகுது. காரணம் என்ன? சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்ம சனியாகவே இருந்தாலும் குருனுடைய உச்சப்பார்வை சனி மேலே பட்டனால, எப்போ சாமி நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, உனக்கான காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு சனி வந்துட்டார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு இப்போ என்ன பாவத்தில் வந்திருக்காரு? 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, இப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு நடமாட்டம் நல்லா இருக்குங்க. எப்படிங்க? நாங்கள் பார்த்திங்கன்னா மூட்டையாக காசு அள்ளுற அளவுக்கு இருக்கா, டிப்பர் லாரி வச்சு அள்ளுற அளவுக்கு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி தசை நடக்குது, தசைனாதான் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னா நீங்கள் பெரிய லாரி வச்சு கூட அள்ளாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் நம்ம பார்த்திங்கன்னா கோச்சார பிரகாரம் குரு உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. கடவுள் புண்ணியத்துலங்க, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். இதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தான். இது எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. என்ன? 2ஆம் பாவத்தில் குரு அமர்ந்திருக்கிறது அப்படின்றது, குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன், 2ஆம் பாவம் குடும்ப குருவாக வந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் எல்லா சந்தோஷம் கொடுத்துருவார். அது டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு இடமும், குடும்பத்தினோட சந்தோஷத்துக்காக, குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட சந்தோஷத்துக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். ஹாப்பியான விஷயம். அது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொத்து பத்து வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கே சும்மா ஒரு அசர்ட் வாங்கலாம், அது ரிலேட்டட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதெல்லாம் ஹாப்பி தாங்க. கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா பொதுவாக ஈஸி,
40 வருஷம் 50 வருஷம் வாங்குறீங்கன்னா 100 வருஷம் கூட வாங்குங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு பஞ்சாயத்து இருக்கோ, அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம பலிக்கடா ஆகும். ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யாருக்கும் ஷூரிட்டி வேண்டாம், கேரண்டி கையெழுத்து போடுறது வேண்டாம். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம். இந்த பொண்ணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரம் தேடிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் பையன் இருக்கானே, பாப்பா பிடிச்சிருக்கா பாருங்க, பாப்பா பிடிச்சிருக்குன்னா வீட்டில் போய் பேசுங்க. ஒத்த வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது பெத்த வார்த்தையாயிடும். அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் இருக்கலாம். அந்த ரகசியம் குடும்பத்துக்கு ஒத்து வராதா இருக்கலாம். இப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி யாராவது ரகசியங்கள் நிறைஞ்ச ஒரு பொண்ணை நீங்கள் சொல்லி அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு இவங்க ரெஃபர் பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பழி சொல்லுக்கு நம்ம ஆளாயிடும். நம்மளுக்கு என்னத்துக்கு வேலை? நம்ம ஆல்ரெடி ஒரு வார்த்தை பேசினாலே வருஷத்துக்கு ஒரு முறை பழி சொல்லுக்கு ஆளாயிடுறோம். இப்போ நம்ம வாண்டட்லி போயிட்டு வந்து தலையை விட்டோம் அப்படின்னா சம்மன் இல்லாமல் ஆஜராகணும். இல்லைங்க அவங்க கேட்டாங்க சம்மனோட தாங்க ஆஜராகணும். சம்மனோட ஆஜரானாலும் சம்மன் இல்லாத ஆஜரானாலும் மற்றவங்களுக்கு வாரண்டி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, மற்றவங்க சார்ந்து நீங்கள் முடிவெடுத்து இது செய்யுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேண்டாங்க. அப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த பழி அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஓரளவுக்கு ஒத்துமை அப்படின்றது மேலோங்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். யூஸ்வலாக எப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்காகவே செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான காலம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன் மூலமாக உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய திறமையானவங்க, கற்பனையில் அதாவது என்ன சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கற்பனை கொண்ட நபர்கள் தான் நீங்கள். இப்படி வாழணும், இப்படிலாம் வாழணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு 3 விதமாக பக்காவாக பிளான் போட்ட நீங்கள் அந்த பிளானை எல்லாமே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்னும் உங்களுடைய பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்மத்தில் அமர்ந்த குரு பாதி மிதுனராசிக்காரங்களாம் தான் வீட்டில் இருக்காங்க, தன்னோட சொந்த ஊரில் இருக்கீங்க, அந்த வேலை பார்த்த இடத்துல இருக்கீங்கன்னா அது உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு நல்ல நன்மைகள் இருக்குது, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நன்மைகளால் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2ஆம் இடத்துல அமரப் போகின்ற அந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசிக்கு விழுதுனால வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையில் இருக்கேன், பல பிரச்சனை, பல போராட்டம், பல குழப்பம். நான் யாரை வேலைக்கு சேர்த்து விட்டணும் அவங்களால தான் வச்சுக்கோங்களேன். அது என்ன மரியாதை உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு, அவங்களால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய துன்பங்களை அடைய வேண்டிய சூழ்நிலை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மதிப்பை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை பறித்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கிறது நான் சொல்லுவேன். உண்மைதானே? நீங்கள் பல பேர் வந்து வேலையை இழந்ததுக்கும் தொழிலை நடத்த முடியாமல் போனதுக்கும் நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தீங்களோ, யாரை நம்பினீங்களோ அவங்க தான் உங்களை நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குருவுடைய பார்வை மூலமாக உறுதியாக வேலை இல்லாத மிதுனராசிக்காரங்க வேலை வாய்ப்புடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வேலையில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையிலேருந்து அப்படியே அப்டேட் ஆகி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க. அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கிற அத்தனை மிதுனராசிக்காரங்களும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய மதிப்பை பெறுவீங்கிறத எழுதி வச்சுக்கோ. அது நடக்கும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய நல்ல நட்பெயரை கெடுப்பதற்காகவே குழி தோண்டி உங்களை ஒரு என்ன சொல்லணும்னா எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ படுத்திட்டாங்க 3 வருஷத்தில். நல்ல பேர், உங்கள் பேரையும் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அப்பா பேரையும் சொன்னால் அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் இப்போ உங்களை எந்த அளவுக்கு ஒரு அவமானப்படுத்தணுமோ அந்த வேலை நடந்துச்சுல. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே வீண்பலி, எப்படி மேசராசிக்கு வீண்பலி வந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்பி கெட்டதுனால வீண்பலி. ஸோ அந்த வீண்பலி சுமைகள் இருந்து மாற போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அப்பா வீட்டு வலி, அம்மா வீட்டு வலி, உறவுகளில் என்னென்ன பிரச்சனைலாம் ஹெல்த்தில் இருந்துச்சோ அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இது எங்களுடைய கர்மா அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து நாங்கள் எப்போ தப்பிப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்க்குறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கர்மா தொடர்பான ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிரும்.
இது இனிமேல் தொடராமல் இருப்பதற்கான வழியை குரு பகவான் செஞ்சுருவார். சொந்த தொழில் தொடங்கலாமா? இந்த வட்டம் தொடங்கலாம். அப்புறம் எந்த வட்டம் தொடங்க போகிறீங்க சொல்லுங்கள்? இந்த வட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார், உங்கள் திறமை என்னன்னு உங்களுடைய வேலையிலையும் நிரூபிக்க போகிறீங்க, உங்களுடைய தொழிலையும் நிரூபிக்க போகிறீங்க. உங்கள் சுற்று வட்டாரத்துக்கு சொல்லி அடிப்பேண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுமா, அந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு காவிய நபராக, ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய நபராக நீங்கள் வரக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுப்பாரு. பாட்டு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே சிறப்பாக இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்க போது. மிதுன ராசிக்காரங்க மீண்டு வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதத்தை நோக்கி குருவோடைய அருளால் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. எப்பயுமே ஞானம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். புதன் அதிபதி இல்லைங்களா, பொதுவாகவே நாலேஜ் அப்படிங்கிறது செம்மையாக இருக்கும். அதாவது கல்வி அறிவுன்றதை தாண்டி கேள்வி ஞானம் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ பொதுவாகவே இவங்ககிட்டலாம் கேள்வி கேட்டே நம்மளை சாவடிக்கிறாங்கடான்ற அளவுக்கு எப்போ பாரு ஏதாவது தோணு பேசிகிட்டு இருப்பாங்க. வாய்தாங்க முதலீடு, அவன் மூளை முதலீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இவங்களாம் அப்படி தான். ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திங்க் பண்ணுற அத்தனையுமே எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், க்ரியேட்டிவாக ஒவ்வொரு விஷயமும் க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய நிலை அத்தனையுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு குரு வர ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. குருவினுடைய பார்வை, அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு வந்தால் எப்படி இருப்போம்? அப்போ நல்ல பணம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏதாவது நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போமா? ஸோ இந்த டைம் பீரியடில் நிறைய பேர் நிலப்பலன்கள் வாங்குறது, ஏதாவது என் குழந்தைகளுக்காக கல்விக்காக நான் செலவு பண்ணேன், வெளிநாடு அனுப்பணும்னு ஆசை இருந்துச்சு, வெளிநாடுக்காக வெளியூருக்காக படிப்புக்காக விஷயங்கள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, நான் இந்த டைமில் இதை சொல்லியே ஆகணும், காதல் பண்ணக்கூடியவங்க, திருமணம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குருவினுடைய நிலை டெஃபினட்டாக நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான பிராப்தி இருக்குது. இல்லை நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு நான் வீட்டில் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா நான் குழம்பிட்டு இருந்தேன். பட் டெஃபினட்டாக என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்றதுக்காக திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலை கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்குங்க. சார் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலே அது நான் என்னோட அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேங்க. கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்களே, அதாவது கையில் இருக்கிறத எடுத்துன்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிலைகள். நம்ம என்னன்னாங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜை என்கிட்ட இருக்குங்கிற திறமையை எந்த இடத்துல எங்கே எப்படி பகிர்ந்துக்கணுன்றதே தெரியாது. நம்மள மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க, நம்பி ஏமாந்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குரு நிலையில் எல்லாத்தையும் என்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், நான் சாப்பிட்றது ஒரு பிடி சோறு, ஒரு 2 சோறு வச்சு என்ன பண்ண போகிறேன், இருக்கலாமே எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்ற மாதிரி அவங்களோட நாலேஜையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து அவங்க நிராகரிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவமான அசிங்கம். சரி என்னடா இது, நம்ம நல்லதானே செஞ்சோம், நமக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பம் பயங்கரமாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலேங்க இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னென்னா அடுத்த கட்டமாக நகர்றதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க திறமையை இன்னும் உனக்கே தெரியல, வா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆள் தான் இப்போ வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கான திறமையை இன்னும் மேம்படுத்தி பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அடையிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. எப்பயுமே வேலைன்னு வேலைக்காக ஓடிட்டே இருப்பீங்க. உண்மையிலே மேடம் சொன்ன மாதிரியும் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் மூளை முதலீடு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே பிளான் பண்ணிவிட்டு உட்காந்த இடத்துல அப்படியே பேசியே சம்பாதிக்கலாம்ப்பான்னு நினைக்கக்கூடிய ஆள் இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஆள் போய் வெளியில் போய் 4 பேரை பார்த்து கிளைண்ட்டை பார்த்தா தாங்க நமக்கு வேலை ஆகுன்ற மாதிரி நிறைய பேரை போய் மீட் பண்ணக்கூடிய புதிய சந்திப்புகள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அலைச்சலும் ஒவ்வொரு பயணம் உங்களுக்கு அபரீத வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிலவு. நிறைய பேர் நகை வாங்கணும், நகை அடைக்கடை இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு நாள் கூட முயற்சி எடுக்கிறேன், பட் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல. எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பணம் இருந்தால் தான் நிலம்புலன் வாங்குவோம், வீடு வண்டி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகம் சேர்க்கணும்னு நினைப்போம். அப்போ அந்த அளவுக்கு அபரீத பண வரவு இருக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் கூட உங்கள்கிட்ட உங்களுக்கான விஷயங்கள் பேசுப்பா, கேட்டனா உனக்காக கொடுக்க போகிறாங்க, இதில் என்ன இருக்க போகிறது அப்படின்னு ஒரு பகுந்தளிக்கக்கூடிய நிலைகள்லாம் வர்றதுக்கான பிராப்தி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வருஷத்தில் இந்த வீடியோ எப்போ வேணால் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அல்லது போக போகிறேன் அப்படின்ற மாதிரியான மதுரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேசியே ஆகணும். இது எத்தனை பேர் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.